இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா 32 அதிகாரம் வசனம் 27 இப்படியாய் கூறுகிறது. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் கூட நீ செய்த அதிசயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வேதத்தில் எங்கள் வாழ்க்கையிலும் அநேக அதிசயங்களை செய்திருக்கிறீர். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, இந்த தேவனுடைய பந்திக்கு போவதற்கு முன்பாக, தேவனுடைய பந்தியிலே அமர்ந்திருப்பதற்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நடத்தும். இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையானது எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். துறந்து ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே, நாங்களுடைய பந்திக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் மாற வேண்டிய காரியங்கள், எடுத்து போட வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து போட்டு நாங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருவிருந்துக்கு போவதற்கு முன்பாக எங்களை சுத்திகரியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Alleluia, சர்வவல்ல நாதா, தேவரீர்க்கே நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா மூவரான ஏகா திரியேகரே. தூய தூய தூயா அன்பர் சூழ நின்று தெய்வ ஆசனம் முன்னர் தம் கிரீடம் வைப்பாரே. கேருபீன் சேராபீன் தாழ்ந்து போற்ற பெற்று ஈன்றென்றும் வீட்டாள் வீரநாதியே. தூய தூய தூயா ஜோதி பிரகாசா பாவ கண்ணால் முந்தன் மாண்பை காண யார் வல்லோ. நீரே தூய தூய மனுவாக்கு கேட்டா மாட்சிமை தூய்மை அன்பும் நிறைந்தோ. தூய தூய தூயா சர்வவல்ல நாதா, வானம் பூமி ஆழி உம்மை ஸ்தோத்தரிக்குமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே. தூய திரியேகரே. சங்கீதம் 41 ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றிப் போடுவீர். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. என் விருப்பமெல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது. என் நெருக்கமெல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது. என் நெருக்கமெல்லாம் மாற போகுது, ஆமா அது விசாலமா மாற போகுது. என் நெருக்கமெல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, அம்மா இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது. என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது. என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது. அக்கினியா மாற போகுது, வாழ்க்கை வல்லமையா மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் எல்லாம் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் நீங்க போகுது. என் அழுகை எல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமா மாற போகுது. என் கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் நீங்க போகுது. என் அழுகை எல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமா மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது.
மாறப்போகுது எல்லாமே மாறப்போகுது இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது எல்லாமே மாறப்போகுது எல்லாமே மாறப்போகுது என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது எல்லாமே மாறப்போகுது எல்லாமே மாறப்போகுது என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்தி
அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். J-E-S-U-S Jesus. J-E-S-U-S Jesus. J-E-S-U-S Jesus. அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். மறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர்.
போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே. நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, மனிதர்கள் பார்த்தேனப்பா, ஒரு உம்மை போல இல்லை ஆண்டவர். நீர் என்றும் மாறாதவர் ராஜா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்க்கையில் உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆழம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். என் மனம் ஆழம் என்ன நீரறிவீர், என் மன
மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலம் தருவீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலம் தருவீர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே. என் தாழ்வில் என்னை நினைத்தவரே, என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும். நான் வெட்கப்பட்ட சகல தேசமும் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவரே, நன்மைகளை எதிர்பார்த்து உதவுகிற இந்த உலகத்தில் எந்த நன்மையும் எதிர்பாராமல் எனக்காகவும் நீ ஜீவனையே தந்தீரே. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. உமக்கே புகழ், உமக்கே துதி, உமக்கே துதி. ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய புதிய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் வாழ்வில் மேலே உம்முடைய கரம் இருப்பதற்காக, உம்முடைய கண்கள் எங்களுடைய வாழ்வில் மேலே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இரவும் பகலும் ஆண்டவரே, நீர் எங்களை காத்து வழிநடத்தி வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் கூட எங்களுடைய டிஎம்சி பூச்சோங் திருச்சபைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பூச்சோங் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆண்டவரே நாமத்தை கொண்டு நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே நீர் வழி நடத்துவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய இரக்கம் தயவானது ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்கு மேலாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, விசேஷமாக இந்த காலை வேளையிலும் கூட டிஎம்சி பூச்சோங் இருக்கிற குடும்பத்திற்காக வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே கோவிட் பாதிப்பினாலே சில குடும்பங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரே, அவர்களுக்கும் கர்த்தாவே தேவையான காரியங்களை கர்த்தர் போஷித்தருட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு மேலாகவும் கர்த்தருடைய கரம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் கர்த்தர் பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டில் ஆண்டவரே எண்ணெயும் மாவும் ஆண்டவரே குறையாதபடிக்கு அதிகமாய் ஆகாரத்தை தந்து பாத்திரங்களை நிரம்ப வழியை செய்யும். அவர்களுக்கு குறையில்லாதபடிக்கு நிறைவாய் கர்த்தர் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. சுஷ்மா ஆண்டவரே, எங்களுடைய டிஎம்சி பூச்சோங் திருச்சபைக்காய் வருகிறோம். எங்கள் திருச்சபை மறுபடியும் திறக்கப்பட உதவி செய்யும். இந்த கோவிட் பாதிப்பினாலே ஆண்டவரே திருச்சபைகள் அனைத்தும் சாத்தப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது. இந்த கோவிட் ஆண்டவரே சீக்கிரமாக ஒரு முடிவுக்குள் வருவதற்கு உதவி செய்வீராக. மறுபடியும் நாங்கள் யாவரும் திருச்சபையிலே கூடி ஆராதிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவரே நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, திருச்சபையில் ஆண்டவரே விசேஷமாக ஒவ்வொரு தலைவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஊழியங்களை இன்னும் சிறப்பாக நாங்கள் செய்வதற்கு கர்த்தர் அநேக வழிகளை திறந்து கொடுத்தீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே, அநேக ஆன்லைன் மூலியமாகவும் அநேக வீடியோஸ் மூலியமாகவும் பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தீர். உம்முடைய நாமம் உலகம் முழுவதும் ஆண்டவரே மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய திருச்சபையிலும் கூட விசேஷமாக ஆண்டவரே சிறுபிள்ளைங்க ஊழியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அந்த ஊழியத்தை மறுபடியும் ஆரம்பிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஆன்லைன் மூலியமாக கர்த்தாவே ஊழியத்தை சிறப்பாக செய்வதற்கு கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஆசீர்வதியும். அவர்கள் ஆண்டவரை கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வதியும். அந்த லெசன் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் கூட ஆண்டவரை கர்த்தாவே அவர்களுக்கு போதுமான ஞானத்தை தந்து போதுமான பலத்தை தந்து அதை ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்ய
ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே சண்டே ஸ்கூல் சர்ச் ஸ்கூல் சூப்பரிண்டெண்டன்ட்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சர்ச் ஸ்கூல் சூப்பரிண்டெண்டன்ட்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். மகளோடு கூட இணைந்து ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஊழியம் செய்ய கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. திருந்தும் கர்த்தாவே, எங்களுடைய தேசத்திற்காக வருகிறோம். எங்கள் தேசத்திலே ஆண்டவரே விசேஷமாக உங்களுடைய இரக்கம் எங்கள் தேசத்துக்கு மேலாக இருப்பதற்காக நன்றி. எங்கள் தேசத்தை ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு இந்த காலை வேளையிலும் சமூகத்துக்கு நேராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை சுத்தப்படுத்தி எங்கள் தேசத்தை புதுப்பிக்க நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆண்டவரே இன்னும் ஊக்கமாக திருச்சபைக்காக மட்டுமில்ல தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு எழுப்புதல் மலேசியா தேசத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மலேசியா தேசம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பாவ கரைகளும் ஆண்டவரை எடுத்து போட்டு மலேசியா தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பிரைம் மினிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிரைம் மினிஸ்டரை கர்த்தர் ஆசீர்வதியும். அவரோடு கூட இணைந்து செய்கின்ற ஒவ்வொரு லீடர்ஸையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மைத்துவம் ஆண்டவரே உண்மையான இன்டெகிரிட்டி, ஜஸ்டிஸ், உண்மையான நீதி விளங்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மலேசியா தேசத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களும் உண்மையான ஒரு ஊழியத்தை செய்ய கர்த்தாவே நீர் அவர்களோடு இணைந்து ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு காலையிலும் கூட விசேஷமாக இன்றைக்கு ஆண்டவரே அந்த MCO குறித்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பேசும்போது பாசிட்டிவான காரியங்களை நாங்கள் கேட்பதற்கு உதவி செய்வீராக, வழி நடத்துவீராக அப்பா. விசேஷமாக திருச்சபையிலே ஆண்டவரே சுகத்திற்காகவும் அநேகர் ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னீரே. எந்த பகுதியிலே வழி இருக்கிறதோ அந்த பகுதியிலே ஆண்டவரே எங்களுடைய கரங்களை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். அந்த பகுதியிலே இந்த அற்புதமான காலை வேளையில இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை கிடைக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்கள் செய்கிற தேவனே அப்பா, அதிசயம் அற்புதங்கள் செய்கிற எங்களுடைய இயேசுவே நீ அற்புதத்தை செய்ய நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவரே அப்பா, நீர் அற்புதத்தின் தேவன் சுவாமி. அந்த வழிகளை அந்த இடத்திலிருந்து எடுத்து போட உம்மால முடியும் சுவாமி. நீர் வழி நடத்துவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக, புதிய சுகத்தையும் பலத்தையும் தருவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே குடும்பத்திலே ஆண்டவரே பாதுகாப்புக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. திருச்சபைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு கேடகமாய் இருந்து, நீரே எங்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்பாக இருந்து எங்கள் குடும்பத்தையும் வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆவிக்குரிய ஆண்டவரே வாழ்க்கையில் அதிகமாய் நாங்கள் வளருவதற்கு நீர் எங்களை பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக விதமான அசுத்தமான காரியங்களிலே ஈடுபட்டு இருப்போம் என்று சொன்னால் கர்த்தாவே எங்கள் மேலே அநேக ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ் ஆண்டவரே அதிகமாய் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே அந்த விதமான அட்டாக்ஸை கர்த்தாவே நீர் தடுத்து நிறுத்தி எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளரவும் உமக்கு உண்மையுத்தமமாய் நாங்கள் இருக்கவும் உதவி செய்வோங்க ஆண்டவரே. என் குடும்பம் முழுவதும் ஆண்டவரே உண்மையை சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா சொன்னது வண்ணமாக நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்ல அற்புதமான வழிகளை எங்களுக்கு திறந்து தரும் சுவாமி. ஒரு மனதோடு திருச்சபையில் இருக்கவும், ஒரு மனதோடு குடும்பத்தில் இருக்கவும், குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்தும் கூட இந்த நாளிலே ஆண்டவரே 6ஆம் மாதம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகளும் அனுசரிக்கின்ற TAC சண்டேக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த TAC ஞாயிறிலும் கூட அநேகர் ஆண்டவரை ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே மிஷினரியாக இருக்கட்டும், பாஸ்டர் ஊழியமாக இருக்கட்டும், தன்னை அர்ப்பணம் செய்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போன ஒவ்வொரு ஊழியரையும் பேர் பேராக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே STMல போதகர் ஊழியத்திற்கு படிப்பதற்கு அநேகரை கர்த்தர் எழுப்புவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் உள்ளத்திலே கர்த்தர் இறங்கி பேசுவீராக, கர்த்தர் வழி நடத்துவீராக. மிஷினரிய அருட்பணி ஊழியமாக இருந்தாலும், போதகர் ஊழியமாக இருந்தாலும், முழு நேரம் ஊழியத்திற்கு அநேகரை ஆண்டவரே நீர் எழுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் நினைவு கூர்ந்து அவர்களை குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும். படிக்கும் போது சிறப்பாக படித்து முடித்து நல்ல ஒரு போதகராய், நல்ல ஒரு சுவிசேஷகராய், நல்ல ஒரு அருட்பணி ஊழியர்களாய் எழும்பி
எழும்பி நிற்பதற்கு கர்த்தாவே உம்முடைய பலத்தை தந்து உம்முடைய திட்டங்களை அவர்களுடைய வாழ்க்கையில இந்த படிக்கிற நேரங்களிலே கர்த்தர் வெளிப்படுத்துவீராக, படிக்கின்ற காலத்திலே கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, திருமணம் ஆகி ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் குடும்பத்தை விட்டு படிக்க போயிருந்தாலும் கூட அந்த குடும்பத்தை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் வழி நடத்துவீராக, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொண்டு வழி நடத்தி ஆசீர்வதின் மறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரு மனமாய் சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் வேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையலே, ஆமேன். Praise the Lord. Today we observe TAC Sunday. இன்றைக்கு நாம் TAC ஞாயிறை நாம் அனுசரிக்கிறோம். இந்த TAC ஞாயிறில் விசேஷமாக ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்து போன ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் ஜெபிக்கிற ஒரு நாள், அவர்களுடைய படிப்புக்கென்று கொடுத்து உதவி செய்கின்ற ஒரு நாள், மற்றும் நம் குடும்பத்திலும் கூட இப்படியாக வாலிபர்களை ஊழியத்திற்கென்று அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற ஒரு நாளாக இது இருக்கிறது. விசேஷமாக இங்கே இருக்கின்ற இந்த 6 வாலிபர்களும் அவருடைய வேலைகளை ராஜினாமா செய்து ரிசைன் ஃப்ரம் தியர் ஒர்க், அவருடைய வேலை ரிசைன் செய்து ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாக முழு நேரமாக படிக்க போயிருக்கின்ற வாலிபர்களை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் விசேஷமாக முதல் படத்தில் இருக்கிறவர் மிஸ்டர் ஜெயபிரகாஷ். இவர் முதல் ஆண்டு STM செமினரி தியோலஜிக்கல் மலேசியாவில் படிக்கிறார். இவர் நம்மளுடைய TMC தமிழ் மெதடிஸ்ட் சர்ச் பூச்சோங் திருச்சபையை சேர்ந்தவராக இவர் இருக்கிறார். அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது மிஸ்டர் பால் டேவிட்சன், இவரும் முதலாம் ஆண்டு STMல அவர் படிக்கிறார். இவர் TMC ஜிலாப்பாங் திருச்சபையின் அங்கத்தினர். அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது மிஸ்டர் இமானுவேல் தர்மகன், இவர் போதகர் டேவிட் தர்மகனுடைய மகன். இவரும் முதலாம் ஆண்டு STMல செமினரி தியோலஜிக்கல் மலேசியாவில் இவரும் படிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மேலே 3 பேர் போதகர் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தவர்கள். கீழே இருக்கின்ற 3 வாலிபர்களும் அருட்பணி ஊழியம், அதாவது மிஷன் என்று ஒப்பு கொடுத்து படிக்க போயிருக்கிறதை பார்க்கிறோம். முதலாக மிஸ்டர் ஜெரி ஜான், இவரும் முதலாம் ஆண்டு சபா தியாலஜிக்கல் செமினரியில் படிக்கிறார். STSல இவர் படித்து கொண்டிருக்கிறார் முதலாம் ஆண்டு. அதே போல் மிஸ் சுசனா ரூபன், இவங்களும் 3வது வருடத்தில் இருக்கிறாங்க படிப்பில். இவங்க STSல, இவங்களும் சபாஸ் தியோலஜிக்கல் செமினரியில் இவங்களும் படித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இன்னொருவர் மிஸ்டர் ஷர்வின் மைக்கேல், இந்த ஆண்டிலே அருட்பணி ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்ததினாலே இவர் ப்ரீ மினிஸ்ட்ரல், அதாவது ஒரு ஆண்டுக்கு ஊழியத்திற்கு படிக்க போவதற்கு முன்பாக ஊழிய அழைப்பை குறித்து அதிகமாய் தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஆண்டு அவரை ஒரு திருச்சபையிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். மனங்களை விசேஷமாக இந்த படத்தில் இருக்கிற இந்த 6 வாலிபர்களையும் நாம் ஜெபத்தில் நினைவு கூர்ந்து நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு விசேஷமாக நீங்கள் காணிக்கை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு ஏவப்பட்டு காணிக்கை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காணிக்கையானது ஊழியர்களுடைய படிப்புக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும். பிரியமானவர்களே, விசேஷமாய் நாம் யாவரும் கொடுக்கிறவர்கள், நாம் யாவரும் ஜெபிக்கிறவர்கள், நாம் யாவரும் நம் குடும்பத்திலும் இப்படியாக ஊழியர்கள் எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக இருப்பதினாலே இந்த நாளிலே நீங்கள் காணிக்கை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காணிக்கை இந்த வாலிபர்களுக்கு இது அவருடைய படிப்புக்கென்று சொல்லி அது பிரயோஜனமாக இருக்கும். பிரியமா, அதனாலே நினைவு கூறுவோம். வாருங்கள், நம் யாவரும் சற்று நேரம் இவர்களுக்காக ஜெபித்து முடிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு இருக்கின்ற இந்த 6 வாலிபர்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுத்து முழு நேரமாய் படிக்க போனதற்காக நன்றி. ஐயா ஜெயபிரகாஷை ஆசீர்வதிக்கிறோம். மிஸ்டர் பால் டேவிட்சனை ஆசீர்வதிக்கிறோம். மிஸ்டர் இமானுவேல் தர்மகனை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, மிஸ்டர் ஜெரி ஜானை ஆசீர்வதிக்கிறோம். மிஸ் சுசானா ரூபனை ஆசீர்வதிக்கிறோம். மிஸ்டர் ஷர்வின் மைக்கேலை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 6
ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தாவே உம்முடைய ஊழியத்திற்கென்று நீர் பயன்படுத்தி இன்னும் வல்லமையாய் இன்னும் மகிமையாய் இவர்களை நீர் பயன்படுத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த படிக்கின்ற நேரங்களிலும் கூட நல்ல ஞானத்தை தாரும், நல்ல ஆசீர்வாதங்களை தந்து இவர்கள் சிறப்பான ஒரு ஊழியர்களாய் எழும்பி இருக்க நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இவர்களுடைய தேவை, இவர்களுக்கு அநேகமாய் தேவைகள் இருக்கும், எல்லாம் தேவைகளும் கர்த்தாவை நீ சந்தித்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். திறந்து கர்த்தர் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மராத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமேன். கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரும் இந்த திருவிருந்து ஆராதனைக்கு வாழ்த்தி வர வைக்கிறேன். இந்த நாளிலும் கூட விசேஷமாக இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் கூட விசேஷமாக இந்த மாதத்திலே 6ஆம் மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நம் யாவரும் தேவனுடைய செய்தியை கேட்பதற்கென்று சொல்லி அமர்ந்திருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் நம் மத்தியில் பேசுவார். பெரிய காரியங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். அதிசயங்கள், அற்புதங்கள் நம் வாழ்க்கையில நிறைவேறுகிற ஒரு மாதமாய் இது இருக்கிறது. பிரியமானங்களே, விசேஷமாய் நீங்கள் பார்க்கும்போது நம் போன மாதத்திலே நம் அன்பின் மாதமாய் அனுசரித்தோம். இந்த மாதம் நமக்கு ஒரு அதிசயம், அற்புதமான மாதம் என்று சொல்லி நாம் அனுசரிக்க போகிறோம். இந்த மந்த் ஆஃப் மிரக்கல், அதாவது பெரிய காரியங்கள், அதிசயங்கள் நடக்கின்ற ஒரு மாதமாய் இது நமக்கு இருக்க போகிறது. அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு மாதங்களும் கர்த்தர் பெரிய அதிசயங்களும் அற்புதங்களை செய்கிறார். ஆனாலும் இந்த மாதத்திலே நாம் அதிகமாய் தேவன் செய்த அதிசயத்தின் செய்திகளை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். 7 அதிசயங்கள் யோவான் புஸ்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 7 அதிசயங்களை குறித்து நம் தேவனுடைய செய்தியில் நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கு முதலாக ஆண்டவர் செய்த அற்புதங்கள், தண்ணீரை திராட்சரசமாய் ஆண்டவர் மாற்றினார். யாவருக்கும் தெரியும், யாவருக்கும் தெரிந்த ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தை குறித்து தான் இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். ஸோ ஆண்டவருடைய செய்தி கேட்பதற்கு முன்பாக நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைக்காய் நன்றி, இரக்கத்திற்காக நன்றி. இந்த நாளிலும் கூட நீ செய்த அற்புத அதிசயங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம், நாங்கள் தியானிக்க போகிறோம். உடைய வார்த்தை ஆண்டவரே நாங்கள் கேட்கும் போது நீர் பேசுவீராக, இடைப்படுவீராக. உங்களுடைய அற்புத அதிசயங்கள் இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இன்னும் பெரிய பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் எங்கள் வாழ்க்கைக்கு வரட்டும். இன்னும் பெரிய காரியங்களை நாங்கள் பார்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு என்று சொல்லி, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே உயர்த்துவதற்கு என்று சொல்லி இந்த அற்புதங்களை வாழ்க்கையில் செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் போது எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அநேக விதமான ஆசீர்வாதங்கள் வரும். ஆண்டவரே, அப்பொழுது இன்னும் அதிகமாய் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அறியாத ஜனங்கள் மத்தியில் நாங்கள் சொல்ல முடியும். ஆண்டவரே, நீர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வீராக. பெரிய அற்புதங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் பேசுங்க ஆண்டவரே, இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
பிரிமானங்களே, இந்த காலை வேளையில் நீங்கள் பார்க்கும் போதும் கூட நான் சொன்ன வண்ணமாக யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய இந்த 11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான், ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். Jesus changed water into wine. Okay, Jesus changed water into wine. ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். பெருமக்களே, இந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின இந்த சம்பவம், இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆனது, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம், முதல் அதிசயம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் யாவருக்குமே தெரியும். இந்த காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவரானவர் இந்த காரியத்தை எதற்காக செய்தார்? ஒரு கேள்வி இந்த அதிகாரத்திலே எழுப்ப வேண்டும் என்று சொன்னால், why did Jesus perform miracles? இதற்காக ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது இதனுடைய பதிலானது எப்படி இருக்கும் என்று சொன்னால், Jesus performed miracles to glorify God and prove that he is God the Son. ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நிச்சயமாகவே உண்மையாகவே இந்த அற்புதத்தை செய்தது ஆண்டவருடைய நாமத்தை, பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, மற்றும் பிரியமானவர்களே, அவர் தேவகுமாரன் என்று சொல்லி வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த அற்புதத்தை, அதிசயத்தை அவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அதிசயத்தை ஆண்டவர் செய்யும் போது அவருக்கு இதுக்குள்ளாக இந்த அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு கனெக்ஷன் ஆனது என்னவென்று சொல்லி பார்த்தால், ஆண்டவர் இந்த அதிசயத்தை செய்ததற்கு காரணமானது ஆண்டவருடைய, அதாவது ஜனங்கள் அவரை தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருடைய மெஸ்ஸையா, இந்த உலகத்தை காப்பாற்ற வந்தவர் என்று சொல்லி அவரை தெரிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு பிரியமானவர்களே நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புத அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறார். என்று சொன்னால், அற்புதம் செய்யும் போது, அதிசயங்கள் செய்யும் போது இன்னும் அதிகமான விசுவாசமானது பெருகும். ஒரு அதிசயம் நடக்கின்ற இடங்களிலே அந்த மனிதனுக்கு மேலாக விசுவாசம் பெருகும். இந்த அதிசயம் செய்கின்ற இந்த மகன் யார், இந்த மனிதன் யார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதிசயமான காரியங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவரானவர் பார்வையற்றவர்களுக்கு பார்வை தந்தார். அவனுக்கு ஒரு விசுவாசம் வாழ்க்கையில் எழும்பும். என்னவென்று சொன்னால், இவரை விசுவாசிக்கும் போது, இது தேவன் என்று விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம், அதிசயம் நடக்கும் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இவர் சாதாரண மனிதன் அல்ல, இவர் சாதாரண மனிதன் அல்ல, இவர் தேவகுமாரன். இவர் தேவகுமாரன் என்று சொன்னதினால, இந்த பூமிக்கு நம்மளை காப்பாற்ற வந்த மெசாயாவாய் இருப்பதினாலே நிச்சயமாய் அவர் அற்புதம் அதிசயங்களை செய்து ஜனங்களை அவர் நடத்த வேண்டும், ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லுகிற நல்ல சிந்தனையிலும் எண்ணத்திலும் தான் ஆண்டவர் அற்புதங்களை, அதிசயங்களை அந்த இடத்தில் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஆண்டவருடைய ஊழியத்தின் காலத்துல, பூமியில இருந்து கொண்டிருந்த காலத்துல அநேக விதமான கற்றுக் கொடுத்ததில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு. எப்படி இந்த அற்புத அதிசயங்களை செய்வது, அற்புத அதிசயங்களை யாருடைய நாமத்தினாலே செய்வது, இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். He prepared for his ultimate mission. அவருடைய ஊழியத்திற்கு சொல்லி அநேக விதமான காரியங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் சிலுவையில போய் மரிக்கும் வரையிலும் சீஷர்களோடு இருந்த காலத்துல அவர் அநேக அற்புத அதிசயங்களை சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். சிலது கூட சீஷர்களுக்கு முன்பாக செய்யாமல் இருந்திருந்தாலும் கூட அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தாரே தவிர ஒரு காரியங்களும் அவர் கற்றுக் கொடுக்காமல் போனதில்லை. பிரியமானவர்களே, சில காரியங்கள் வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது, சில அற்புதங்கள் வேதத்திலே போடப்படாமல் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் கூட ஒன்றும் கூட அவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் போனது இல்லை. இன்றைக்கு அநேக காரியங்களை சீஷர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆனால் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கிறதா? இந்த பூமியில் நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு நீங்களும் நானும் தான் அவருடைய சீஷர்களாய் இருக்கிறோமே. அதனாலே ஆண்டவருடைய நாமத்திலே பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அப்ப ஆண்டவர் செய்த அற்புத அதிசயங்களைப் போல நீங்களும் செய்ய முடியும். நீங்களும் ஜெபித்தால் அற்புதம், அதிசயங்கள் நடக்கும் என்ற நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் சீஷர் கற்றுக் கொடுத்தார், உங்களுக்கும் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை வைத்துக் கொண்டு வீட்டில் அமர்ந்திருக்காதபடிக்கு ஜனங்களுக்காக ஜெபித்து, அற்புதம் அதிசயங்களுக்காக ஜெபித்து, அவர்களுக்காக ஒரு பெரிய அற்புதம் அவர் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணி அதற்காக நம் வேலைகள் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அற்புதம், அதிசயங்கள் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே,
இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நீங்க போகும்போது இந்த வசனம் the intent purpose of this gospel of John stated in John 20 verse 30 to 31. இந்த புஸ்தகத்துல முழுமை இந்த புஸ்தகம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு காரியங்கள் போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 20வது அதிகாரம் 30லிருந்து 31வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க என்று சொன்னால், John chapter 20 verse 30 to 31 நீங்க வாசிப்பீங்க என்று சொன்னால், இந்த புஸ்தகத்தில் எழுதி இராத வேற அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக விசுவாசத்தை அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆகும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது விசேஷமாக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேற அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்திருக்கிறார். அப்ப இந்த புஸ்தகத்துல இல்லாத வேதத்தில் இல்லாத அநேக காரியங்களும் கூட சீஷர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லித்தான் நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி, நீங்கள் அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி, ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் உண்மையான எப்படி சொல்ற இன்டெண்டட் பர்பஸ், நோக்கமானது இதுதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் தேவ குமாரன் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, நித்திய ஜீவன் அடையும் படிக்கு, நித்திய ஜீவனை நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலில் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நித்திய ஜீவன் வராதே. அதனாலே அவர் தேவகுமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். அந்த அற்புதத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் வருமா? நிச்சயமாய் வரும். எப்பொழுது வரும்? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அவர் தேவகுமார் என்று சொல்லி நீ விசுவாசிக்கும் போது, அவரை விசுவாசித்து அவருடைய கற்றுக் கொடுத்தலை நீ கை கொண்டு நடக்கும் போது நிச்சயமாய் அற்புதம் உன் வாழ்க்கையிலே வரும். இன்றைக்கு அநேக விதமான காரியங்களை டிபேட் பார்க்கும் போது, சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் நடக்கும் போது அற்புதமானது இல்லை என்று சொல்லி விசுவாசிக்காமல் இருக்கிற ஜனக்கூட்டம் கூட இருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் அந்த காரியத்தை குறித்து ஆழமாய் பேச போவதில்லை. நான் பேச போகிற காரியமானது, என் ஆண்டவர் வேதத்திலே அற்புதம் அதிசயங்கள் நடந்ததை எழுந்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த அற்புதம் அதிசயங்கள் நடைபெறும், நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது பொய்யாக மாறாது பிரியமானவர்களே. அதனால உங்க வாழ்க்கையில உங்களால முடியாத காரியங்கள், உங்களால் நினைத்து பார்க்க முடியாத அற்புத அதிசயங்களை ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அதனாலே நீங்க ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். We can learn 3 things from Jesus' first miracle. 3 காரியங்களை ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்கு மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நாம் வேதத்துக்குள்ளாக நாம் போவோம். இந்த காரியங்களை நாம் வாசித்து நாம் கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, முதல் அற்புதம், இந்த அற்புதத்துக்குள்ளாகவே நீங்கள் பார்க்கும்போது முதல் காரியமானது wait patiently. ஒரு அற்புதம் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாக பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அற்புதம் நடப்பது உங்களுடைய நேரத்தை பொறுத்தல்ல, தேவனுடைய நேரத்தை பொறுத்து, தேவனுடைய சித்தத்தைக்கு பொறுத்து காரியங்கள் நடக்கும். அற்புதம் அதிசயங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நீங்க சொன்ன நேரத்தில் ஆண்டவர் செய்ய மாட்டார், அவருடைய நேரத்தில் ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இதை நீங்க பார்க்கும் போது இயேசுவானவர் இந்த திருமணத்துக்கு அவர் ஒரு கெஸ்ட், அதாவது ஒரு அழைப்பு கிடைத்து அவர் போகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் போகும்போது அவருடைய தாயாருடன் கூட தொடர்ந்து சீஷர்களோடு கூட ஆண்டவர் அந்த திருமணத்திற்குள்ளாக போகிறார். இது அந்த திருமணத்துக்குள்ளாக போவதற்கு காரணமானது மேரியா இருக்கிறது சொல்லி நாம் பார்க்கிறோம், இயேசுடைய தாயாரா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், the mother of Jesus was there. அவங்க already there, அவங்க ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அடுத்தது வசனம், Jesus also was invited. அவங்க அங்க இருக்கிறாங்க, ஆனா இயேசுவுக்கும் அழைப்புதலை தருகிறாங்க என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்படி என்று சொன்னால் முதலாக இயேசுடைய தாயாரானவள் அந்த இடத்துல இருக்கிறதை, அந்த ஸ்திரீ அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு அந்த இடத்துக்கு ஒரு கெஸ்டாக தான் அவர் போகிறார், அழைப்புதலை பெற்றுக்கொண்டு சீஷர்களோட போகிறார். பாருங்க, விசேஷமாக இந்த இடத்துல our Lord was well known not yet. ஆண்டவரே இயேசு அந்த இடத்துல அவர் he is not a well known person yet. அப்படின்னா ஆண்டவர் அந்த இடத்துல அற்புத அதிசயங்களை செய்ததை இன்னும் யாரும் அந்த இடத்துல பார்க்கவில்லை. அதனால அவர்
ஒரு 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 முக்கியமான ஒரு ஒரு பாத்திரமா ஒரு ஒரு ஆளாக அந்த இடத்துல இல்லைன்னு தான் வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா முதல்ல அற்புத அதிசயங்களை ஆண்டவர் செய்யல, அதனால அந்த இடத்துக்கு இயேசு ஒரு கெஸ்டாக தான் அழைக்கிறாங்களே தவிர தேவ குமாரனா அழைக்க கிடையாது, வேதம் நமக்கு சொல்லல. அதனால ஆண்டவரை அவர்கள் அழைத்ததுனால ஆண்டவர் சீஷர்களோடு வந்தார். ஆண்டவர் சீஷர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததற்கும் காரணம் இருக்கு என்று சொன்னால், ஆண்டவர் அந்த அற்புத அதிசயங்களை செய்யும் போது சீஷர்களுக்கு முன்பாக ஆண்டவர் செய்ய வேண்டும். ஆண்டவர் அதை யாருக்குமே தெரியாமல் பக்குவமாய் செய்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் அது தெரிய வேண்டும் என்று செய்யாதபடிக்கு சீஷர்களுக்கு மத்தியில ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதற்காகவும் அவர் தேவகுமார் என்று வெளிப்படுத்துவதற்காகவும் முதல் இந்த காரியத்தை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நீங்க பார்க்கும் போதும் கூட வேதத்துக்குள்ளாக ஆண்டவர் மேரிக்குள்ளாக ஒரு உறவு இருந்ததினாலே இந்த திருமணத்துக்குள்ளாக அவர் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் இந்த திருமணத்துக்குள்ளாக வருகிறார். அந்த இடத்துல நீங்க பார்க்கும் போது பிரியமானவர்களே, they have no more wine. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர்கள் திருமணத்துக்குள்ளாக இருக்கும் போது அந்த வைனான திராட்சை ரசமானது அந்த இடத்துல மிகவும் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த திருமணத்துல இருக்க வேண்டிய எந்த திருமணம் நடந்தாலும் திராட்சை ரசம் அந்த இடத்துல இருக்க வேண்டியது ஒரு கட்டாயமா இருக்கிறது. ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டத்திற்கு அவர்களுக்கு அந்த திராட்சை ரசமானது நிச்சயமாகவே அங்க இருக்க வேண்டும். அந்த கல்ச்சர்ல நீங்க பார்க்கும் போது அது இருக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது மேரியானவள், தாயானவள் இயேசுவிடத்துல போயிட்டு சொல்றாங்க, திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சு, அங்க திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயானவள் போயிட்டு அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது விசேஷமாக மேரியானவள், அவர் தாயானவர் வந்து அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன காரியத்தை அவர் செய்திருக்கிறாங்க சொல்லி வேதத்துக்குள்ளாக நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, யோவான் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், திராட்சை ரசம் குறையப்பட்டு போது இயேசு தாய் அவரை நோக்கி, அவர்கள் திராட்சை ரசம் இல்லை என்றால், திராட்சை ரசம் குறைப்பட்டு போயிடுச்சு, திராட்சை ரசம் முடிய போது, திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க அந்த காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் நீங்க பார்க்கும் போது, the wine ran out, the mother of Jesus said to him, they have no wine. அங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, வைன் முடிய போகுது, வைன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இயேசு இடத்துல அவங்க தாயானவள் போய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் சிம்பிளா நாம் பார்க்கும் போது, மேரி saw the earthly eyes, ஒரு பூமியில் இருக்கிற ஒரு மனிதனாக அந்த காரியத்தை அவள் பார்க்கிறார். மேரியானவள் நீங்க பார்க்கும் போது பிரியமானவர்களே, அவள் உலகத்தில் இருக்கிற ஒரு கண்ணோட்டத்தில அந்த காரியத்தை, அந்த திராட்சை ரசம் குறைவா இருக்கிறதும் முடிவதும் அவள் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவளுடைய நோக்கமான அந்த ஸ்திரீயோட நோக்கம் என்னவென்று சொன்னால், நல்லா நடந்து கொண்டிருக்கின்ற இந்த திருமணத்துல இந்த திராட்சை ரசமான முடிந்தது என்று சொன்னால் ஒரு குழப்பம் வந்து விடுமோ என்று சொல்லி குழம்பி போய் அவள் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். She could not understand how the simple wedding could fit into the huge plan of God. இந்த சிறிய கல்யாணத்துல ஆண்டவருடைய பெரிய சித்தமும் நோக்கமும் எப்படி அதுக்குள்ளாக நிறைந்திருக்கிறது, அது எப்படி நடைபெற போகிறது என்று சொல்லி அந்த காலத்துல மேரிக்கு தெரியாமல் இருந்தது நாம் பார்க்கிறோம். அந்த பூமியில், அதாவது பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சராசரி இருக்கிற மனிதன் நீங்களும் நானும் பார்க்கின்ற கண்ணோட்டத்துல ஆண்டவர் பார்ப்பதல்ல. அதனால விசேஷமாக ஒரு காரியம் முடிய போகிறது, ஒரு காரியம் நம் வாழ்க்கையிலிருந்து விலக போகிறது என்று சொன்னால் நமக்கு பதட்டம் வரும். ஆனால் இங்க அதே போல அந்த ஸ்திரியானது பதட்டம் கொண்டு, வேதனை கொண்டு, ஐயோ முடிய போகிறதே என்று சொல்லி அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் இதுக்குள்ளாக ஆண்டவர் செய்ய போகின்ற அற்புதம் அதிசயங்களை மேரி அறியாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, மேரி have no idea that this day, இந்த நேரத்தில் மேரிக்கு ஒரு ஐடியாவும் இல்லாதபடிக்கு அவள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல அவர் இயேசுவின் இடத்துல அவர் சொல்லுகிறார், Jesus could be to be revealed who he was. ஆண்டவர் யார் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிற போகிற ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. ஆண்டவர் யார் என்று சொல்லி இந்த இடத்துல வெளிப்படுத்த போகின்ற ஒரு சூழ்நிலை வரப்போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். This was the next step in God's eternal plan. ஆண்டவருடைய நித்தியமான ஒரு திட்டத்தில இந்த ஜனங்களை பாவத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும், இந்த ஜனங்களை பாவத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வந்த அவருடைய திட்டத்தை இந்த இடத்துல இந்த அற்புதத்தின் மூலியமாய் அவர் தேவகுமாரன் என்று வெளிப்படுத்த போகிறதை இந்த இடத்துல நடைபெற போகிறது என்று சொல்லி மேரிக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கும்போது ஒரு காரியம் மேரி செய்ததை நாம் பார்க்கிறோம். நோட்டீஸ் what Mary did not say. என்ன காரியத்தை மேரி இந்த இடத்துல சொல்லாமல் இருந்தார். She
she didn't ask Jesus to make wine. அந்த இடத்துல இயேசுவை அவர் குறைவா இருக்கிறது பற்றாமல் இருக்கிறதுன்னு சொன்னாங்களே தவிர நீ போய் வைன் செய்யின் என்று மேரி சொல்ல கிடையாது. She didn't come up with her own solution and then ask Jesus to fulfill it. அவருடைய சொந்த காரியம் கொண்டு வந்து இயேசுவை இதை செய்து விடும் என்று சொல்லி இயேசுவின் இடத்துல மேரியானவங்க ஸ்ரீயானவள் சொல்ல கிடையாது நாம் பார்க்கிறோம். She simply told Jesus the need and waited to see what he could do. அவங்க சொல்லிட்டு அவங்க பொறுமையாய் காத்திருந்து பார்க்கறாங்க இயேசு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி. இந்த இடத்துல பொறுமையாய் காத்திருந்த ஒரு ஸ்திரியாக மேரியை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அற்புதம் அதிசயங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமையாய் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளுடைய தேவைகளை சொல்லி பொறுமையாய் காத்திருக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அநேக நேரங்களை ஆண்டவரிடத்துல சொல்லிட்டு சமாதானம் காத்திருக்க முடியாதபடி இருப்பதினாலே என்ன நடக்கிறது, அற்புத அதிசயங்கள் நம் வாழ்க்கையில் நடைபெறாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அதான் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, not the confidence of Mary in her son's ability to help. மேரிக்கு இயேசுவுக்கு மேலாக ஒரு எபிலிட்டி, அதாவது ஒரு 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 விதமான இது இருந்தது. என்னென்னு சொன்னால் இயேசு அவருடைய குமாரனுக்கு நிச்சயமாகவே உதவி செய்வார் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கையிலே அவள் அந்த இடத்துல சொல்லிட்டு காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 51வது வசனங்களை நீங்க பார்க்கும்போது மேரியானவள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவங்க அந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் அவருடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு சிந்திக்கிறவங்களா இருப்பாங்களே தவிர அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. 2 அதிகாரத்திலும் நீங்க வாசிக்கும் போது 2 வசனம் நீங்க வாசிக்கும் போது அந்த காரியத்தான் போடப்பட்டிருக்கு. மரியாளானவள் அந்த காரியங்களை இருதயத்துக்குள்ளாக வைத்துக் கொண்டு அவள் சிந்திக்கிறவளாகவே அவள் இருப்பாள். அப்ப இந்த ஸ்திரியானவள் என்ன செய்கிறாங்க என்று சொன்னால் இந்த இடத்துல கூட என்ன ஆக போகுது என்று சொல்லி இருதயத்துக்குள்ளாக வைத்துக் கொண்டு அவங்க சிந்தித்துக் கொண்டு இருக்கிறாங்க, விசுவாசித்து காத்திருக்கிறாங்க இயேசு நிச்சயமாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி. அது மட்டும் இல்ல பிரியமானவர்களே, Jesus gently rebuked Mary because his hour had not come yet. அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி இயேசு அந்த இடத்துல அந்த ஸ்திரீ இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். His work has based on his heavenly father's timetable. நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யாரு வேணாலும் ஆண்டவரிடத்துல எந்த ஒரு காரியத்தையும் சொல்ல முடியும். ஆனா ஆண்டவரை இப்பயே நீ செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஆண்டவரானவர் அவருடைய பிதாவின் நேரத்திற்கு தான் அந்த அற்புத அதிசயங்களை அவர் செய்வார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கையில் அற்புதம் வேண்டுமா, அதிசயங்கள் நடைபெற வேண்டுமா, நிச்சயமாகவே நடக்கும். ஆனால் உங்களுடைய நேரத்திற்கல்ல, நம்மளுடைய பிதாவுடைய நேரத்திற்கு அது நிச்சயமாகவே அந்த அற்புத அதிசயங்கள் நடக்கும். அதனால காத்திருக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயமா இருக்கிறது என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் காத்திருக்க வேண்டும். அது நிச்சயமாய் நாம் காத்திருக்கும் போதுதான் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த இடத்துல நீங்க பார்க்கும் போது இஸ் a great pattern for us to follow. இதை நம்ம பின்பற்ற வேண்டியது, இது ஒரு நமக்கு ஒரு 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 முன்மாதிரியாக இந்த கதை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். When you have need, do not fret and worry about the best way for God to fulfill it. நீங்க பயப்படாதபடிக்கு நீ கர்த்தரிடத்துல போய் சொல்லலாம், ஆண்டவரே அற்புதம் வேணும், அதிசயம் வேணும் என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவரானவர் அவர் நேரத்திலே செய்கிறவராக இருக்கிறார். He can do so much more than we can imagine. நம்ம நினைத்து பார்க்க அளவுக்கு மேலாக ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில பெரிய அற்புதங்களும் செய்கிறவராய் இருக்கிறார். And he knows all things in our present and our future. நம்மளுடைய வாழ்க்கையில முன்னுக்கு நடந்ததும் பின்னாடி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறதும் ஆண்டவர் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் கேட்கும் போது ஜெபிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இதானது எப்படியா இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே simply present your needs to the Lord and ask him to take care of it in the way that is best. His best in his plan. அவருடைய நல்ல காரியம் வரும், அவருடைய நேரத்தில் நல்ல காரியம் வரும், அவருடைய திட்டத்திற்குள்ளாக நல்ல காரியம் நடக்கும். நிச்சயமாய் அது நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறவர்களாகவே நாம் இருப்போம் என்று சொல்ல விருப்பப்படுகிறேன். பிரியமானவர்களே,
நாட் worry about anything. எது குறித்து நீங்க கவலைப்படாதபடிக்கு இருங்க. pray about everything. எல்லாத்திற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். tell God what you need and thank him for all he has done. செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் செய்து முடிக்கிறார். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. அதே போல காத்திருப்பதிலையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். தன்னுடைய தாய் மரியாளானவள் அந்த காரியத்திற்காக காத்திருந்தாள். அந்த காத்திருந்ததினாலே நிச்சயமாகவே என்னுடைய மகன், அதாவது தேவகுமாரன் செய்வார் என்று சொன்ன அந்த வார்த்தை, அவர் காத்திருந்த அந்த விசுவாசம் அங்க பெரிய ஒரு திருப்பத்தியும், மேரி எதிர்பார்க்காத, ஸ்ரீ எதிர்பார்க்காத பெரிய ஒரு மாற்றம் அந்த இடத்துல நிறைவேற்றது. ஒருவேளை வேத்துல போட கிடையாது. ஒருவேளை மேரி நினைத்திருக்கலாம், இயேசுவானவர் யாரையோ அனுப்பி திராட்சை ரசத்தை கொண்டு வர சொல்லுவாரு, இல்ல ஒருவேளை திராட்சை ரசம் முடிவா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவர் செய்வார் என்று சொல்லி மேரி எதிர்பார்த்திருப்பாங்களா? அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. வேதத்துல போட கிடையாது. மேரியும் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல கிடையாது. ஒரு பூமியில இருக்கிற மனிதன் கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சு, நம்ம வீட்டுல திருமணம் இருக்கு, ஐயா ஜூஸ் முடிஞ்சிருச்சு, தண்ணீர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? நேரா கடைக்கு போய் வாங்கிட்டு வருவோம். தண்ணியை பிடிச்சி முண்டு ஒரு சொம்புல ஊத்தி கை வச்சு அதை நிரப்பி அப்படி நம்ம செய்ய மாட்டோம். அது ஆர்டினரியா, அதாவது நம்ம மாதிரி மனுஷன் செய்கிற ஒரு பிராக்டிஸ் கிடையாது. அதுதான் பிரியமானவர்களே தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற ஒரு வித்தியாசம். நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெரிந்த ஒரு வழி கடைக்கு போய் வாங்குவது. ஆனால் தேவனுக்கு பல வழிகள் தெரியும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரிந்த ஒரு வழி மட்டும்தான். ஆனால் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அநேக வழிகளை அவர் வைத்திருக்கிறார். அதுல ஒரு வழிகளை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து அற்புதங்களை செய்து உங்க வாழ்க்கையை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி உங்களை நடத்துகிறவராய் இருப்பார் பிரியமானவர்களே. தொடர்ந்து இந்த நாளிலும் கூட 2வது காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது இந்த அற்புதத்திலே சிம்பிளி ஒபே, அவர்கள் இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியாகவே கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 2 அதிகாரம் வசனம் 7-8 நீங்கள் பார்க்கும்போது Jesus had a way with words. ஆண்டவர் ஒரு வார்த்தை வைத்திருந்தார். When Mary mentioned the lack of wine of Jesus, he respectful to told her. ஆண்டவர் இடத்துல இயேசு திராட்சை முடிஞ்சிட்டு சொல்லிட்டு மேரியானவள் ஒரு ரெஸ்பெக்டான ஒரு மரியாதையா போயிட்டு இயேசு இடத்துல சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார், என் நேரம் இன்னும் வரவில்லை. அதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன், நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி அவர் அந்த இடத்துல அவர் காத்திருக்கிறார் பிதாவுடைய நேரத்திற்கு. அப்ப அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஸ்டில் ஹோப்ஃபுல் மேரி இன்ஸ்ட்ரக்ட் த சர்வன்ட். அந்த இடத்துல மேரியானவள் சீஷர்கள் இடத்துல ஒரு காரியத்தை சொல்றார். His mother said to the servants, do whatever he tells you. அங்க ஒரு காரியத்தை மேரி சொல்றாங்க. என்ன திரும்ப சொல்றாங்க? இயேசு எந்த காரியத்தை சொல்றாரோ அந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. அவருடைய தாய் அந்த இடத்துல அவர் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்களோ அதன்படியே செய்யுங்கள் என்றார். அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே செய்யுங்கள் என்றார். பாருங்க, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதம் வர வேண்டும் என்று சொன்னால் இயேசு எந்த காரியத்தை கை கொண்டு செய்ய சொல்லுகிறார்களோ அதை கேள்வி கேட்காதபடிக்கு நீங்கள் செய்யும் போது அற்புதம் நடைபெறும். இந்த இடத்துல தன் தாயானவள் சீஷர்கள் இடத்துல மறுபடியும் சொல்றேன், சீஷர் இடத்துல சொல்றார், அவர் என்ன கேட்கிறாரோ அப்படியே செய்யுங்க. அதுதான் இங்க நடக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பாருங்க, அந்த இடத்துல 6 stone water jar, அதாவது 6 கல் உள்ள அந்த கல் இருக்கிற அந்த ஜார் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். தண்ணி பிடிப்பதற்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அந்த இடத்துல அதை வைத்திருக்கிறார்கள். தண்ணி நிரப்பப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும், சரிங்களா? ஜார் இருக்கிறது. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜார் அங்க இருக்கிற அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அந்த தண்ணீர், அதாவது there were 6 stone of jar nearby that will be used by the guests to wash themselves. பாருங்க, அந்த இடத்துல யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும்ல, அது கை கழுவுறதுக்கு கால் கழுவுறதுக்குன்னு சொல்லி பாய்க்கிறதுக்கு வேண்டிய ஒரு தண்ணீர் அது அந்த இடத்துல இருந்தது பார்க்கிறோம். So Jesus said to the servant, fill the jar with water. அந்த ஜார் அந்த ஜார்ல அந்த வைத்திருக்கிற அந்த ஜார்ல தண்ணீரை நிரப்புங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். So they filled them to the top, அதாவது நிரம்புற வரைக்கும் அந்த மேல வர வரைக்கும் தண்ணீரை நிரப்புகிறது. யோவான் 2 அதிகாரம் 7வது வசனங்களை நாம் பார்க்கிறோம். அந்த ஜாடியில தண்ணீரை நிரப்புங்கள்னு சொல்லும்போது அந்த ஜாடியில தண்ணீரை நிரப்புறாங்க, சரிங்களா? ஜாடியில தண்ணீரை நிரப்புனதுக்கு பிற்பாடு the servant obeyed.
அந்த சர்வன் இயேசு சொன்ன மாதிரியே அந்த ஜாடிக்குள்ள தண்ணீரை நிரப்புகிறாங்க. அந்த ஜார்ல தண்ணீரை நிரப்புறாங்க. நிரப்பினதுக்கு பிற்பாடு நீங்க பார்க்கும் போது then he told, now dip some out, take it to the person in charge for the dinner. இதுல இருந்து தண்ணீரை மொண்டு எடுத்து கொண்டு போய் அந்த இன்சார்ஜ் இருக்கிற அந்த இடத்துல போய் நீ குடு என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். they did what he said. பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, சிம்பிளி ஒபேன்னு சொன்னாக்கா, எந்த ஒரு கேள்வியும் எந்த ஒரு காரியத்தையும் அந்த இடத்துல சிந்திக்காம கேட்காம அவர் சொன்னதை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டாங்க. நானா இருந்திருந்தா, நம்மளா இருந்திருந்தா, தண்ணீரை ஊத்த சொல்றாரு, மொண்டிட்டு போய் கொடுக்க சொல்றாரு, தண்ணீரை கொடுக்க சொல்றாரு, தண்ணீர்ல எப்படி திராட்சை ரசம் இருக்கும் அப்படின்னு குழம்பி போய் இயேசுகிட்ட கேள்வி கேட்டிருப்போம். ஆனா இந்த இடத்துல பார்க்கும் போது இந்த சீஷரானும் கேள்வி கேட்காதபடிக்கு மேரி சொன்ன வண்ணமாக, இயேசு சொன்னதை எது சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு சொன்ன வண்ணமாக கேட்காதபடிக்கு அதை செய்து அதை கொண்டு போய் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது அதுதான் நாம் பார்க்கிறோம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரர்கள் இடத்தில் கொண்டு போவார்கள் என்றார். அந்த இடத்துக்கு கொண்டு போ என்று அவர் சொல்லுகிறார். கொண்டு போங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு சொல்றாரு. பந்தி, ஐயோ அந்த இடத்துல சாப்பிட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு கொண்டு போன்னு சொல்றாரு ஆண்டவர். தண்ணீரை கொண்டு போக சொல்றாரு, திராட்சை ரசம் இல்ல, தண்ணீரை. அவர்கள் அப்படியாகவே விசுவாசித்தார்கள். பாருங்க, obey no matter how ordinary the task. Simply obey what God instructed you to do. Obeying is the utmost important to God. ஆண்டவர் சொல்வதை அப்படியாகவே கேட்டு செய்வது இன்றைக்கு அந்த இடத்துல அந்த அற்புதத்தை அவர்கள் பார்க்க முடிந்தது. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவதற்கு இந்த இடத்துல இன்னொரு காரியம் நடந்தது. இந்த சர்வன்ட்ஸ், அதாவது அவர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்ததனாலே இந்த அற்புதம் கை கொள்வதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த அற்புதத்தை கை கொள்வதற்கு என்று சொல்லி இந்த சீஷர்களும் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி சாய்த்து கேட்கிறார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதம் அதிசயங்கள் வர வேண்டும், அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு நிறைய காரியங்களுக்கு நமக்கு விடை வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறோம். அநேக காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேள்விகள் கேட்கிறவர்களாகவே நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் செய்வேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், if you trust that God can perform a miracle, then wait patiently and obey him. அவரை விசுவாசித்து காத்திருங்க. அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, when you obey God, you stay in the step with his plan. When you obey, God will use you amazing way. நீ ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நீ இருப்பாய் என்று சொன்னால் அவருடைய திட்டத்துக்குள்ளாகவே நீ இருப்பாய். அந்த திட்டத்துக்குள்ளாய் நீ இருக்கும்போது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உங்களை வித்தியாசமான வழியிலே பயன்படுத்துவார். ஒரு அற்புதம் நடைபெறுவதற்கு இவர்களை கொண்டு ஆண்டவர் காரியங்களை செய்தார் என்று சொன்னால், திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுவதற்கு இவர்களை கொண்டு ஆண்டவர் காரியத்தை செய்தார் என்று அவர்கள் கீழ்ப்பட்டார்கள், இவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு நீங்களும் ஆண்டவர் சொல்வதை கீழ்ப்பட்டு செய்வீர்கள் என்று சொன்னால் ஒரு அற்புதம் நடப்பதற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு அற்புதத்தை செய்கிறவராய் இருப்பார். அதனாலே தேவன் சொல்லுகிற வார்த்தை, அதாவது வேதத்திலே போடப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கேள்விகள் கேட்காதபடிக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அநேக கேள்விகளை கேட்டு கேட்டு நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே நாம் அநேக காரியங்களை இழந்து போய் அமர்ந்திருக்கிறோம். கேள்விகள் கேட்பது நன்மை, ஆனாலும் தேவையில்லாததற்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டு இல்லாதபடிக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்களை கை கொண்டு அதை கடைபிடித்து நிற்கும் போது நீங்கள் வித்தியாசமான மனிதனாய் ஆண்டவர் பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் விசுவாசித்திருங்கள். விசுவாசமானது அந்த திராட்சை ரசத்தை அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க முடிந்தது. தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறுவதற்கு இவர்கள் அந்த இடத்துல ஆண்டவர் இவர்களை கொண்டு பயன்படுத்தி இவர் தேவகுமாரன் என்று சொல்லி அவர்
அந்த இடத்துல அவருடைய தேவகுமாரன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய மகிமைக்கென்று செய்கிறதை அந்த இடத்துல வெளிப்படுத்துவதற்கு நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியம் செய்யும் போது நீங்களும் நானும் இயேசுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். அவர் பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு என்று சொல்லி உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிறவர்களாக இருப்பார் பிரியமானவர்களே. அதனாலே விசேஷமாக சிம்பிளி அவர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியாய் கேட்டு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த அற்புதத்திலே 3வது காரியம் நீங்க பார்க்கும்போது யோவான் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது dirty water to tasty water, அழுக்கான தண்ணீர், அசுத்தமான தண்ணீர் சுவையான திராட்சரச தசமாக மாறினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு அசுத்தமான தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது, இந்த யூதர்களை நீங்கள் பார்க்கும்போது இவர்கள் சில சட்டத்திற்கு கை கொண்டு நிற்கிறவர்களாகவே அவர்கள் இருந்தார்கள். அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது விசேஷமாக அவர்கள் ஆகாரம் கொள்வதற்கு முன்பாகவும் ஆகாரம் கொண்டதற்கு பின்பாகவும் அவர்களுடைய கைகளை அலம்ப வேண்டும், அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சுத்தத்திலே அதிகமாக கரிசனை உள்ளவர்களாகவே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் த law, they have to follow. அது அவர்கள் கண்டிப்பாக கடைப்பிடித்து தான் இருக்க வேண்டியதாக இருந்தது. பட் ஜீசஸ் took this dirty water and turn it into something wonderful. பாருங்க, அவங்க கையும் காலும் கழுவுவதற்கு வைத்திருந்த அந்த தண்ணீரை தான் ஆண்டவர் அந்த இடத்திலே பயன்படுத்துகிறார். அந்த தண்ணீரை தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். யூதர்களுடைய வழிமுறைக்கு, அதாவது அவர்கள் செய்ய வேண்டிய அந்த தண்ணீரை தான் ஆண்டவர் எடுத்து ஒரு அற்புதங்களை செய்கிறார். வாஷிங் was a symbol of the law. அவர்கள் கை கால் கழுவுவது அது அவர்களுடைய சட்டமாய், சிம்பிள்னா ஒரு விதமான அடையாளம். ஒரு கை கால் கழுவுவது வந்து ஒரு லா, அதாவது ஒரு கட்டளையின் அடையாளமாய் இருக்கிறது. ட்ரிங்கிங் வைன் வாஸ் a pleasure, a symbol of grace. இந்த வைனை குடிப்பது ஒரு கிருபையின் அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை அநேக கட்டளைக்கு கீழாக இருக்க சொன்னாலும் கூட அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்து அந்த கிருபைக்கு கீழாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மளை ஆள்கை செய்கிறதையும் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஸோ அதனால நீங்க பார்க்கும்போது இந்த இடத்துல So how did the dirty well water touched by the Son of God taste? ஒரு அழுக்கான தண்ணீரை அவர்கள் அழும்புவதற்காக வைத்திருந்த அந்த தண்ணீரை எடுத்து ஆண்டவர் ஒரு சுவையான திராட்சரசத்தை மாற்றுவது, ஒரு தேவ குமாரன் என்று அழைக்கப்படுகிற அந்த நாமம், இயேசுவின் நாமத்தில் தேவகுமாரனானவருடைய கரங்கள் பட்டதினாலே அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதை நாம் பார்க்கிறோம். The men in charge drank some of the water that would be turned into wine. அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அந்த திராட்சரசமானது தண்ணீரான திராட்சரசமாய் மாறி இருக்கிறதை நாம் பார்க்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், the best wine is always served first. எப்பவுமே இந்த சுவையான திராட்சரசத்தை நமக்கு ஆரம்பத்தில் தான் கொடுப்பாங்க. Then after the guests have plenty, the other wine is served, but you have kept the best until the last. பாருங்க, எப்பவுமே முதலாக திராட்சரசத்தை கொடுக்கும் போது அது ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய கரம் பட்டதினாலே அதே வார்த்தையை அவர் சொல்லுகிறாங்க, நீங்க இந்த திராட்சரசத்தை கடைசியா கொடுக்கறதுக்காக வைத்திருந்தீங்களா, இவ்வளவு சுவையா இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமா, யோவான் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு சுவை உள்ள ஒரு திராட்சரசத்தை ஆண்டவர் அந்த இடத்துல அவர்கள் குடித்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு தண்ணீரை ஆண்டவர் வெறும் திராட்சரசமாய் மாற்றவில்லை, அவர்கள் சுவை உள்ள திராட்சரசமாய் குடிப்பதற்கு ஆண்டவர் அதை மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அற்புதமான நேரத்தில் ஒரு காரியத்தை சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். ஜீசஸ் ஆண்டவரானவர் ஒரு அழுக்கானதை, Jesus not cleansed what was once dirty, but he made into something better than humans and could make. ஆண்டவர் ஒரு அழுக்கான காரியத்தை சுத்தமாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். உன் அழுக்கு நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையை சுத்தமான வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு எல்லா விதமான தகுதி உள்ளவராகவும் அவர் இருக்கிறார். தேவகுமாரனாகவே
அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம் த டர்ட்டி வாட்டர் இன்டு த பெஸ்ட் வைன். ஆண்டவர் இந்த அழுக்கான அசுத்தமான தண்ணீரை சிறந்த திராட்சரசமாய் அவரால் மாற்ற முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு பெரிய விதமான ஒரு குவாலிட்டி, அதாவது அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற ஒரு குவாலிட்டி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு சிறந்த குவாலிட்டியான வைனை, திராட்சை ரசத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்க முடிந்ததற்கு காரணம் என்ன? ஆண்டவர் அந்த இடத்துல அவர் செய்த அந்த அற்புதம் தானே பிரியமானவர்களே. இந்த இடத்துல நீங்க பார்க்க போது பிரியமானவர்களே, and how much wine, fine wine was there. எவ்வளவு வைன் ஆனது அங்க இருந்ததுன்னு நீங்க பார்க்கும்போது 6 giant wash jar full, அதாவது 6 கிண்ணம் முழுமையாக 6 கிண்ணத்துல நிரப்பப்பட்டு அங்க திராட்சரசம் இருந்தது என்று சொல்லி, அதற்கு மேல 10 என்று சொல்வதற்கு வார்த்தை இல்லாத பள்ளிக்கு ஆண்டவர் நிரப்பி ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். நம் தேவனானவர் நாம் கேட்க நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அவர் சிறிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் இல்ல, நம்மளை எப்பொழுதுமே நிரப்பி ஆசீர்வதிக்கிறவராகவே அவர் இருக்கிறார். அவர் நிரப்பி ஆசீர்வதிக்கும் போது நம்மளால் அந்த நிரப்புனதை அது நம்மளால நினைத்து பார்க்க முடியாதபடிக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கும் பிரியமானவர்களே. அற்புதமானது ஆண்டவர் நீங்க நினைத்து பார்க்க முடியாது, நான் நினைத்து பார்க்க முடியாதது தான் ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு அசுத்தமான தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின நம்முடைய தேவன் அவர் பெரியவராகவே அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஒரு கெட்ட சுபாவத்தை நல்ல சுபாவமாய் மாற்றக்கூடியவராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. வரி வசூலிக்கிறவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கூட ஜக்கியோடைய வாழ்க்கையை லாஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிளா நீங்க பார்க்கும்போது அவன் அதிகமாய் வரி வசூலிக்கிறவனாய் இருந்தான். அவனுக்கு உள்ளாக ஒரு அழுக்கான குணம் இருந்தது. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் அவன் வீட்டுக்குள் வந்தாரோ அப்பொழுது அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பு வருவதற்கு காரணம் என்ன? அவன் மனம் திரும்பினான். அவன் மனம் திரும்பி அவன் செய்த பாவத்தெல்லாம் ஒப்புவித்து அதெல்லாம் திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லும் போது அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில் அற்புத அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம மறந்து விடக்கூடாது பிரியமானவர்களே. அவர் அழுக்கானதை சுவையாய் நல்லதாய் மாற்ற முடியும். நம்மளால சிந்திக்க முடியாததை சிந்திக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் அதிகமாய் செய்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாவும் கூட அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது he can turn anyone's life into beautiful things. ஒரு அனைவருடைய வாழ்க்கை கஷ்டமாக பலவீனமாக இருக்கிற குடும்பத்தை ஆண்டவர் கட்டி அழகாக கொண்டு வரவும் முடியும். ஆண்டவரால் அற்புதம் செய்ய அந்த இடத்துல முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Sometimes we will look at ourselves or other people, we see the dirt and the problems. அநேக நேரத்தில் நான் பார்க்கும்போது அவர்களுடைய உள்ள இருக்கிற அழுக்குகளும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் தான் அதிகமாய் நாம் பார்க்கிறவராக இருப்போம். When Jesus touched a person's life, they become clean and they receive a new life. எப்பொழுது ஆண்டவருடைய கரமானது அந்த திராட்சரசத்துக்கு மேலாய் பட்டதோ, தண்ணீருக்கு மேலாய் பட்டதோ, அது திராட்சரசமாய் மாறினதோ, அதே வண்ணமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கை அசுத்தமான வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் இந்த தேவகுமாரனுடைய கரணம் மேல் படும்போது நம்ம வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆண்டவர் நிச்சயமாகவே எப்படி இந்த அழுக்கான இந்த அசுத்தமான தண்ணீரை திராட்சரசமாய் சுவையான திராட்சரசமாய் மாத்தினாரோ அதே போல ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத நம்முடைய வாழ்க்கைக்கு மேலாய தேவகுமாரனுடைய கரம் வரும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவரால் இருக்கிறார் பிரியமான. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இதான் அதிகமாய் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புதுமையாய் மாற்றுவதற்காக அவர் வந்தார் பிரியமானவர்களே. இந்த காலையில் கூட நீங்க பார்க்கும்போது Jesus can turn anyone's life into something wonderful when they trust and obey him. அவரை விசுவாசித்து அவர் கீழ்ப்பட்டு இருக்கும்போது நிச்சயமாகவே ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க முடியும் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுல நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் 2 காரியங்களை நம்ம மத்தி சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, ஜீசஸ் கேன் ப்ரொவைட், ஜீசஸ் கேன் சேஞ்ச். ஆண்டவரால் கொடுக்க முடியும், ஆண்டவரால் மாற்ற முடியும். 2 காரியங்களை நாம் பார்க்க முடியும். இதில் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று, ஜீசஸ் கேன் ப்ரொவைட், ஜீசஸ் கேன் சேஞ்ச். ஆண்டவரால் கொடுக்க முடியும், ஆண்டவரால் மாற்ற முடியும். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஜீசஸ் கேன் ப்ரொவைட் for our needs even when we have used up all our resources. நம்மளுடைய ரிசோர்ஸ், நம்ம வைத்திருந்த எல்லா பணங்களும், நம்ம வைத்திருந்த எல்லா காரியங்களும் முடிந்தாலும் கூட ஆண்டவரால அற்புதமாக உங்களுக்கு கொடுக்க முடியும்.
எப்படி ஒரு தண்ணீரை திராட்சரசமாய் அவர்கள் குடிப்பதற்கு ஆண்டவரால் கொடுக்க முடிந்ததோ, அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலே தேவை இருக்கும் போது அந்த தேவையை ஆண்டவர் நிச்சயமாகவே சந்தித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ரெண்டாவது, Jesus can change something that is common into something extraordinary. உங்கள் வாழ்க்கையில் ஒரு காமனான ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு ஸ்மாலான ஒரு காரியம், உங்கள் வேலையை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேலையில் ஒரு விதமான ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு, ஒரு ஹையர் போஸ்ட் போகாதபடிக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், அதை வைத்து ஆண்டவர் ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு உங்களை கொண்டு போக முடியும். நீங்கள் எஸ்பிஎம் படிக்கிற பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா, உங்களோட எஸ்பிஎம் பரீட்சைக்கு எழுந்து உட்காரும் போது என்னால் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஞானம் இவ்வளோதான் இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய ஞானத்தை கொண்டு ஒரு பெரிய நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் ஆண்டவர் ப்ரொவைட் பண்ண முடியும், ஆண்டவரால் மாற்ற முடியும். இன்றைக்கு மிரக்கல்ஸ் ஆனது, அதிசயமானது எப்படி நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நடத்துகிறவராகவே, நடத்தி முடிக்கிறவராகவே அவர் இருக்கிறார். பெரியமானவர்களே, அதனால 3 காரியம் நான் சொன்ன வண்ணமாக நீங்கள் பார்க்க வேண்டும். முதலாக, நீங்கள் மரியாளானவர் காத்திருந்தது போல காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நீங்கள் கேட்டு அப்படியாகவே கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கு பிற்பாடு பார்க்கும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த 2 காரியங்களும் காத்திருந்து கீழ்ப்படியும் போது ஒரு ஆண்டவர் செய்கிற அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு அசுத்தமான தண்ணீரிலே ஆண்டவர் திராட்சரசத்தை செய்து பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் மெய்யான தேவகுமாரன் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கங்களை இந்த அதிசயங்கள், அற்புத அடையாளங்கள் மூலியமாகவே ஆண்டவர் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த வசனத்தில் கூட அவர்தான் மெய்யான மேசையா தேவன், அவர் இந்த உலகத்தின் பாவத்தை எடுத்து போட வந்திருக்கிறார், விசுவாசிக்கும் போது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்வதற்காகவே ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வர வேண்டும். ஒரு தண்ணீர் எப்படியாக திராட்சரசமாய் மாறினதோ அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படியாய் மாற வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தான் என் வாழ்க்கைக்கு உயர்ந்தவர் என்று சொல்லி அவரை பிடித்து கொண்டு வாழும்போது நிச்சயமாய் அற்புத அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்கிறவராய் இருப்பார். ஒரு காரியத்தை நீ நினைவுக்கு வைத்துக் கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். Remembering the transformation only came when someone took Mary's word seriously. Do whatever he tells you. பாருங்க, மேரி ஆனவள், இந்த ஸ்ரீ ஆனவள் சொன்ன வார்த்தையை அந்த சீஷர்கள், அந்த இருக்கிறவர்கள் அதை உண்மையாக அது சீரியஸா எடுத்துக்கொண்டதுனாலே இன்னைக்கு தண்ணீர் திராட்சரசமாய் மாறுவதற்கு முடிந்தது. தேவகுமாரன் அற்புதத்தை செய்தார். ஆனால் செய்வதற்கு வார்த்தையை கேட்க வேண்டும். இன்னைக்கு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கொள்ளுங்க. விளையாட்டுத்தனமா எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் வருவது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. வேதத்தை நீங்க சீரியஸா வாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதத்துல அநேக கவனத்தை செலுத்த வேண்டும். அநேக ஜாக்கிரதையாக பயந்து வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை கனத்தோடு வாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்வோம். நம் வாழ்க்கை வேதத்தின் படியாகவே இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் செய்கின்ற அற்புத அதிசயங்களை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் தேவனுடைய பந்திக்கு போவதற்கு முன்பாகவே நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை எதற்கும் ஒப்பிட முடியாத அந்த தண்ணீரை போல, ஒரு அசுத்தமான தண்ணீரை போல இருக்கிறது என்று சொன்னால் என்னை சுவையுள்ள திராட்சரசமாய் மாற்றும். ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு நான் பயனுள்ளவனாய், புரோஜனம் உள்ளவனாய் நான் எழும்பி வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கண்டிப்பாய் கேட்போம். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதம் அதிசயங்கள் நடக்கும். இந்த மாதம் அற்புதம் அதிசயமான மாதம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அதிசயங்களை செய்வார். நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவர் செய்த அற்புத அதிசயத்தை அற்புத அதிசயத்தை நீங்கள் சுவைப்பதற்கு ஆண்டவர் சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுப்பார். பெரியவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் நல்லவராக இருக்கிறார். உள்ளத்தை ஆழத்திலிருந்து கர்த்தரிடத்துல நாம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்போம். கற்றுக் கொடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி இதை வைத்து நாம் ஜெபித்து ஆயத்தப்படுத்தி தேவனுடைய பந்திக்கு நாம் செல்வோம். பிரியமான ஒரு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு நான் கேட்ட வண்ணமாக ஆண்டவரே, இந்த அற்புதம் செய்ததற்கு அநேக காரியங்கள் அந்த இடத்துல இருந்ததை நாங்கள் பார்ப்போம். முதலாக மேரி அற்புதமாக அந்த இடத்துல இயேசு இடத்துல சொல்லி காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்தது அந்த இடத்துல அவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பட்டதை பார்க்கிறோம். அது பிற்பாடு தண்ணீரை ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்றினதை நாங்கள் பார்க்கிறோம்.
இன்றைக்கு நீ சொல்கிற வார்த்தையை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை நாங்கள் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரே. தண்ணீர் திராட்சரசமாய் மாற முடியும் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையும் நிச்சயமாய் மாறும் ஆண்டவரே. அற்புதத்தை செய்வீராக, எங்களை நடத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிகமாக நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான இந்த காலை பொழுதுக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் நாங்கள் இப்படியாய் கர்த்தாவே கொண்டு வந்த காணிக்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, காணிக்கையால் நம்மை ஆசீர்வதியும். காணிக்கைகளை ஆண்டவரே நம்முடைய ஊழியங்களுக்கு இன்னும் அதிகமாக பயன்படுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே, நீ அதிகமாக எங்களோடு இருந்து எங்களை நடத்துவதற்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை என்று மட்டுமா நாங்கள் கொடுத்துருக்க இந்த காணிக்கை அளவில் ஆசீர்வதித்து உங்களுடைய ஊழியங்களை பெருக பண்ணதை உதவி செய்யும். நீ ஆசீர்வதியும் பள்ளி நடத்தும். இயேசுவை நாமத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனை நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் யாவையும் வாழ்த்துகிறேன். Let me greet all of you in the loving name of Jesus. இந்த திருவிருந்து ஆராதனைக்கு உங்கள் யாவையும் அன்போடு வரவேற்கின்றேன். Let me welcome you to our Holy Communion service. திருவிருந்துக்கு நாமே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது கூட பயபக்தியோடு இந்த திருவிருந்திலே நாம் யாவரும் பங்கு பெறுவோமாக.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய பாகம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடம் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்வேடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் துதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்து கடமையாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரப சமையாரோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் இந்த மகிமையும் நிறைவிடாமல் உன்னதமாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உறக்கமாக இறங்கி நம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவிலை மரணம் அடைந்து எங்களை மீட்டுபடி அவரை நீ தந்துள்ளீரே. அவர் சிலுவை ஒரு தரம் தம்மை ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தை பாவத்தும் நிறுவும் போதுமான பலியில் செலுத்திடாமல் தமது அருமையான மனநலத்தை இன்றைக்கும் நியமித்து தாம் திரும்ப வருமானது நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷங்களை கற்றிருக்கிறேன். இரக்கமுள்ள பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடலும் மரணத்தும் உயிர்த்தெழுதலும் நினைவு கூர்ந்து உமது சிஸ்ட பதார்த்தங்களாக இந்த அப்பத்தையும் திராட்சத்து வாங்கப்படுது அவர் மூலமாக தேவ சோபத்துக்கு நாங்கள் பங்களப்படி கிருபையாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அது பிட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுற என்னுடைய சரீரம், என்னை நிறுவப்பதி இது செய்கின்றார். அப்படியே ராமிச்ச பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காக அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணம் எல்லாம் இனி வீடுக்குள் பறிகள் என்று செயல் என்று திருவுளம் பற்றினார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, இவ்விதமாக உங்களுடைய பந்தியில் சேர நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பானம் செய்யும் பொழுது கூட எங்கள் மேல் உங்களுடைய கிருபை கடந்து வர நீ உதவி செய்யும். Lord, even as we participate in the Lord's Supper this morning, we pray that even as we eat of your body and drink of your blood, your grace and your mercy will come upon each and every one of us. எங்களை சுத்திகரியும், எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியே உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். வாங்கி புசிங்கள், உங்கள் யாவருக்கு கொடுக்கப்படுகிற இயேசுவின் சரீரம். இந்த வேளையிலே நீங்கள் அப்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கி புசிங்கள், உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இயேசுவின் திரு ரத்தம். இந்த வேளையிலே பாத்திரத்தை எடுத்து நீங்கள் ரத்தத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, கர்த்தாவே, உங்களுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நாங்கள் பானம் செய்ய நீ கொடுத்து அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீ பலப்படுத்தி உவக்காக இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் சாட்சிகளாக வாழ நீ உதவி செய்வன் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ராஜா, உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசனம் எங்கள் முன்பாக செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து சிலங்க. சமாதான தேவன் உங்களோடு கூட பரவாக. ஆமென். பாருங்கள், நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்களோடு இருக்க கடவுதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நீ மறவாதே. ஆமீன்.